இந்த எபிசோட்ல நம்ம மேஷராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. ராசிக்கும் 8ஆம் இடத்துக்குமான அதிபதி வந்து 3ஆம் இடத்துல இருக்க. உங்க 2வது வீட்டுல வந்து குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. உங்க 6ஆம் வீட்டுல கேது உட்கார்ந்து இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களோட 11வது வீட்டுல சூரியன் மற்றும் சனி காம்பினேஷன். 12வது வீட்டுல வந்து புதன் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு. இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புங்க. மார்ச் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்பு. அதே மாதிரி 29ஆம் தேதி 11ல இருக்கக்கூடிய சனியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல வந்து உட்கார்றாருங்க. மார்ச் 29ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஆனா அதோட தாக்கங்கள் உங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இந்த மாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போறேங்க. உங்களோட ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்க. 3ஆம் இடம்ங்கிற தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் நான் வந்து பாத்துக்கிறேங்கிற ஒரு தைரியத்தை உங்களுக்கு வந்து செவ்வாய் கொடுப்பாருங்க. முட்டி மோதி பார்த்துடலாம், அது நீயா நானான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறது உங்களோட முயற்சி ஸ்தானத்தை வந்து அதிகப்படுத்துறாருங்க. அதே மாதிரி போட்டி கீட்டி எது வந்தாலும் அது ஜென்ரலாகவே செவ்வாய் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் கிரகங்க. ரொம்ப வேகமான ஒரு பிளானட். பிளானட்டை கொண்டவர் நீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நெஞ்ச நிமித்துக்கிட்டு போய் நின்று அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிறவர் தாங்க செவ்வாய் கிரகத்தோட அமைப்புங்க. அவர் வந்து 3ஆம் இடத்துல போய் உட்கார்றதுங்கிறது வந்து ஒரு விசேஷமான ஒரு அமைப்புங்க. ஸோ அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை போராடி பார்க்கக்கூடிய குணமும், அதை எதிர்க்கக்கூடிய குணமும், அதை வெல்லக்கூடியதுக்கான மூமெண்ட்டுக்கான இது தான் உங்களோட இந்த மாசத்துக்கான அமைப்பு காணப்படுதுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்துருக்காங்க. குரு யார் அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதிங்க. இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸோ குரு பகவான் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளால ஒரு சில சமயம் விரயமாறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. நீங்க வருமானம் அதிகரித்தாலும் உங்களுக்கு வருமானம்ங்கிறதுக்கான அதிபதியான குருவே அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வருமானம் அதிகரித்தாலும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி என்பதனால அந்த வருமானம் வந்து விரயமா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. ஆனா வந்து வருமானம் நல்லா இருக்குங்க. குடும்பம் வந்து கொஞ்சம் கிளீனா நல்ல அமைப்போட உங்களுக்கு வந்து காணப்படுங்க. அது எந்த விதமான தொந்தரவுமே இருக்காது. இந்த 12ஆம் அதிபதி அங்க போய் உட்கார்ந்துருந்தா குடும்பத்தை விட்டு வெளியில போறது, வெளியூர் போறது, வெளிநாடு போறது, நிறைய டிராவல் போறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் குடும்பத்தோட சேர்ந்து போறது, இல்லை விட்டு பிரிஞ்சு போறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன அமைப்புகள் வேணா இருக்கலாம் ஒழிய பட் குடும்பத்துல வந்து பெரிய பிரிவு அப்படிங்கறதெல்லாம் இருக்காதுங்க. அப்படி இருந்தாலும் அது உங்க ஜாதக கட்டத்துல உங்களோட தசா புக்தி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் நம்ம அதை வந்து கணிக்க முடியுங்க. அதே மாதிரி 3ஆம் அதிபதியான புதன் வந்து போய் பாத்தீங்கன்னா உங்களோட 12ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்காங்க. 3ஆம் அதிபதிங்கிறது இளைய சகோதரங்க. இளைய சகோதரம் சம்பந்தப்பட்ட நிறைய செலவுகள் நீங்க எதாவது பண்ணலாம். இல்லை இளைய சகோதரத்தோட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள். அது மாதிரி கம்யூனிகேஷன், அதாவது நீங்க மொபைல் மூலியமா அனுப்பக்கூடிய மெசேஜஸ், வாட்ஸ்அப் மூலியமா அனுப்புறது, உங்களோட மெயில டிஜிட்டலா நீங்க பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எரர் வரதுக்காகவோ இல்லை அதனால வந்து பிரச்சனைகள் வரதுக்காகவோ தேவையில்லாத சங்கடங்களை உங்களை இழுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 5ஆம் அதிபதி வந்து 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனசு, காதல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், குலதெய்வம், குழந்தைகள், இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து 11ல போய் உட்காந்துருக்குங்க. 5ஆம் அதிபதி 11ல போய் உட்காரும்போது பட் அங்க என்ன பிரச்சனைனா 11 லாபஸ்தானத்திலேயே உட்கார்ந்தாலும் அது சனி வீடா இருக்கிறதுனால தனியோட சேர்ந்து போய் உட்கார்றதுனால பகை பெற்றுறாங்க. அதனால யாராவது காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மனசளவுல வந்து சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா சனி அதை பண்ண விட மாட்டாருங்க. எதுவும் இந்த மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து 5ஆம் தேதி விரயஸ்தானத்துல போய் உட்கார்றாருங்க. அதனால குழந்தைகளுக்கு நிறைய விரயம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி காதலன் இவர்களுக்கு நிறைய விரயம் பண்றதுக்கான இப்போதைக்கு தேவையில்லாத வெட்டி சந்தைகள், வெட்டி பஞ்சாயத்துகள், வெட்டி சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கலாங்க. அவ்வளவுதான் இருக்கும். 11ல இருக்கிறது லாபமா இருந்தாலும் கூட சனியோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன பஞ்சாயத்துல குழந்தைகளால வரக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பஞ்சாயத்தை தான் கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கு. குழந்தைகளை வந்து ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளை வந்து பேசுறதோ, அவங்களோட சண்டை போடுறதோ, அவங்களை வந்து தேவையில்லாம கோச்சிக்கிறதோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு நிறைய லாபங்கள் வந்தாலும் சூரியன் வந்து 12ஆம் இடத்துக்கு போறதுனால விரயங்கள் உண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 6ஆம் அதிபதி போய் நீச்சமாகி 12ஆம் இடத்துல போய் உட்காருங்க. 6ஆம் அதிபதிங்கிறது கடன், நோய், ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து நோய் வந்து உங்களுக்கு போய் 12ல போய் மறைஞ்சிடுதுங்க. அதே மாதிரி கடன் தொல்லை இருந்தாலும் அதுவும் போய் மறைஞ்சிடும். அதே மாதிரி வீண் வெட்டி சண்டைகள் எதா இருந்தாலும் மறைஞ்சிடுங்க. எதிரிகள் யாரா இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு வந்து விரயம் இருந்தாலும் அவங்களால உங்களை எதிர்த்து உங்க முன்னாடி வந்து இன்னும் சண்டை போடுறதுக்கான கேப்பபிலிட்டி இல்லாத ஒரு மாதங்க. ஸோ அதனால எதிரிகளோட தொலைவு இருக்காது. கடன் வந்து உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நோய்கள் இருந்தாலும் அதுவும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி
உங்களோட 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வலுத்திருக்கிறாருங்க, 12ல வலுத்திருக்காங்க. ஸோ கணவனால் விரயம் உண்டு, மனைவியால் விரயம் உண்டு, காதலன் காதலியால் விரயம் உண்டு. அவர்களுக்காக நிறைய செலவு பண்றதுக்கோ இல்ல டயத்தை நீங்க அவங்களுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்றதுக்கான சுச்சுவேஷனோ இல்ல அவங்களோட வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் பயணம் நீங்க போறதுக்கான வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க. அதே மாதிரி அவர்களுக்காக நீங்க வந்து அதுவும் சுக்கிரனா போறதுனால நீங்க நிறைய அவங்களுக்காக ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கறது, ஒரு மோதிரம் வாங்கி கொடுக்கறது, ஒரு பர்ஃபியூம் வாங்கி கொடுக்கறது, இல்லை ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான செலவுகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கான டிராவலிங் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி சொல்லுங்க. அதே மாதிரி அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது, செவ்வாய் 3ல போய் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்குன்னா திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமாதிபதி 3ஆம் இடங்கள் மறைவுத்தால 2 கனெக்ட் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அட் தி சேம் டைம் வந்து 3ஆம் இடத்துல போய் அஷ்டமாதிபதி போய் உட்கார்றதுனால கொஞ்சம் இந்த அதாவது உங்களோட முயற்சி வந்து பிரச்சனையா மாறுறதுக்கோ இல்ல ஒரு அன்வான்டான ஒரு ஸ்போர்ட்டிவ் மூவ்மெண்ட் 3ஆம் இடம் வந்து ஸ்போர்ட்டிவ் மூவ்மெண்டோட கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு சின்ன ஒரு காலில் ஒரு பிரச்சனை பண்றதுக்கோ இல்ல ஒரு முதுகு தண்டோடத்துல பிரச்சனை பண்றது இந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்சாயத்துகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து தந்தை மூலியமா உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் உண்டு. தந்தை மூலியமா வருமானம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. தந்தை மூலியமா பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு நீங்க நிறைய டூர் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாமே நடக்குது. அதே மாதிரி 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. 10ஆம் அதிபதிங்க சனி 11ல போய் உட்கார்ந்துருக்காரு. 11ஆம் இடம் உங்க லாபஸ்தலத்துல வலுத்து உட்கார்ந்துருக்காங்க. வேலையினால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தாங்க, வேலையினால ப்ரமோஷன் கிடைக்குங்க, வேலையினால வருமானம் அதிகரிக்குங்க. இது எல்லாமே ஏன் பண்றாரு அப்படின்னா மார்ச் 29 அப்புறம் சனி 12ஆம் இடத்துல விரயத்தை ஸ்டார்ட் பண்ண போறாருங்க. விரயம் நீங்க பண்ணணும்னா கை நிறைய சம்பாதித்தீங்கன்னா தான் விரயம் பண்ண முடியுங்க. ஸோ விரயத்தை அதிகப்படுத்துறதுக்காகத்தான் வந்து உங்களுக்கு வேலையை ஸ்ட்ராங் பண்ணுவாரு, உங்களோட ப்ரமோஷனை ஸ்ட்ராங் பண்ணுவாரு, இன்கம் ஸ்ட்ராங் பண்ணுவாருங்க. அதெல்லாம் வந்து நிறைய வருது. நீங்க ப்ரமோட் எடுத்தீங்கன்னா மார்ச் 29க்கு அதுக்கான செலவுகள் அவர் கொடுத்துருப்பார். ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மார்ச் 29 சனி மாறப்போகுதுங்க. விரயங்கள் ஜாஸ்தி ஆகுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால இந்த விரயத்தை நீங்க எப்படியாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களோட புத்திசாலி உலகத்திலேயே யாருமே கிடையாதுங்க. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா போட்டீங்கன்னா 7 வருஷம் கழிச்சு 7.5 வருஷம் கழிச்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டா கன்வெர்ட் ஆகுங்க. அதனால விரயத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கண்ட்ரோலா அது எப்படி நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கோங்க. ராகு 12ல உட்கார்ந்து இருக்கிறதுனால 12ஆம் இடத்துல வந்து பாருங்க புதன் உட்கார்ந்துருக்காரு, சுக்கிரன் உட்கார்ந்து, ராகு 3 கிரகம் உட்கார்ந்துருக்காரு. 15ஆம் தேதிக்கு மேல அங்க சூரியனும் போய் சேரப்படுற 12ஆம் விரயஸ்தானம் உங்க தூக்கஸ்தானத்துல போய் இவங்க எல்லாம் உட்காடுறாங்க. இவங்க எல்லாம் உட்காரும்போது தூக்கம் கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அலைச்சல் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு, விரயம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ராகு முன்னாடியே அங்க உட்காந்துருக்காரு. ராகு வந்து உங்களோட விரயத்தை வந்து பிரம்மாண்டப்படுத்துவாருங்க. உங்களுக்கு பெரிய பியூட்டி என்ன மே மாசத்துக்கு ராகு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. அது வரைக்கும் ராகு அங்கதான் உட்காந்து, சனி அங்க சேர்றாரு. ஸோ அப்ப விரயஸ்தானத்துல 5 கிரகங்கள். ஸோ உங்களுக்கு தூக்கம் வந்து கண்டிப்பா கெடும். வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் டிராவல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டை அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா தப்பிச்சிங்க ஆக்சுவலா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம், காலில் பாதத்துல வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு வலிகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, குடைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பாதத்துல. ஸோ அதனால அதையும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அலைச்சல் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எவ்வளவு தூரம் நீங்க அலைய ஆரம்பிக்கிறீங்களோ எவ்வளவு தூரம் உங்க உடம்புல இருந்து ஸ்வெட் வெளியில வர ஆரம்பிக்குதோ அதுல இருந்து தனி பகவானோட தாக்கம் குறையுங்கிறதையும் இந்த இடத்துல நீங்க வந்து மறந்துடாதீங்க. அதே மாதிரி அதே மாதிரி மேஷராசிக்காரங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இனிஷியேட்டருங்க. அவங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ண ட்ரை பண்ணீங்கனாலும் அந்த விஷயத்தை இமீடியட்டா அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அதை வந்து இனிஷியேட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில் அதை இருந்து பினிஷரா இருப்பாங்களான்னு தெரியாது, பட் அந்த விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் வந்து எப்பயுமே கோபங்கிறத வந்துச்சுன்னா அந்த இடம் சுனாமி மாதிரி ஆயிடுங்க. அந்த மாதிரியான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும் வந்து மேஷராசிக்காரங்க. கண்டிப்பா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஓரளவு ஒரு ஃபேவரான மாதம் தான், ஒன்றும் நெகட்டிவான மாதம்னு சொல்ல முடியாது. இந்த சனி பகவான் விரயத்துக்கு வராரு. விரயஸ்தானத்துல 5 பிளானட் உங்களுக்கு ஒன்னா கனெக்ட் ஆகும் போது இந்த மாசம் எண்டுல இது மட்டும்தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்க. 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு எல்லா ஜோசியக்காரன் பயமுறுத்தாங்கன்னா வந்து அதுக்காக நீங்க முடங்கி உட்கார வேண்டிய அவசியம் இல்லைங்க. அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வரக்கூடியதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை டியூன் பண்ணி வச்சுக்கிறது தான் அஸ்ட்ராலஜி பேருங்க. ஒரு மறைவான ஒரு இருட்டான ஒரு பகுதிக்கு நீங்க போக போறீங்க, உள்ள சிங்கம் இருக்குதா, புலி இருக்குதா, எதிரி இருக்கானா, பாம்பு இருக்குதா, என்னங்க தெரியாதுங்க. அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது, உள்ள என்னென்ன இருக்கிறதுக்குலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு சேஃபா நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிட்டு நீங்க போனீங்கன்னா அந்த 7.5 நீ அழகா கடந்துடலாங்க. ஐயோ எனக்கு
ஏழரை சனி வந்துடுச்சு, நான் இனிமேல் எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு தெரியாமல் நீங்கள் அங்கேயே உட்காந்துருந்தீங்க, 7.5 வருஷம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க வேண்டிய. அதே மாதிரி ஏழரை சனி உங்களை ரொம்ப சோம்பேறிப்படுத்த வரங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் உங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களோட மைண்ட் திங்கிங் எல்லாம் வந்து நல்லா இருக்குங்க. கரெக்டாக யோசிச்சு பக்காவாக ஹேண்டில் பண்ணி இந்த ஏழரை சனியை கிடக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத உங்கள் நியரஸ்ட் அஸ்ட்ராலஜிஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லை உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜிஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா கீழே இருக்கிற நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன திசை நடந்திருக்கு, என்ன புக்தி நடந்தது, என்ன அந்தரம் நடந்துட்டு இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறதுனா பண்ணலாமா, இல்லை ஜாப் சேஞ்சஸ் பண்ணலாமா, இடமாற்றம் பண்ணலாமா, என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த ஏழரை சனியை கிடக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நிறைய டிப்ஸ் வந்து மேஷராசிக்கு வந்து மெயினாக வந்து மீனம், மேஷம், கும்பம் இவங்க சம்மந்தப்பட்ட டிப்ஸ் வந்து நிறையா போட்டுக்கிட்டே இருப்போங்க. அதனால சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. நன்றி, வணக்கம்.